ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டோரா குக்கிங் சேனலில் நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இரும்பு வடை சட்டியில் தான் செய்ய போகிறேன். 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்க போகிறேன். நான் மேக்ஸிமம் நான்வெஜ்ஜுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் தான் சேர்த்திக்குவேன். நல்லெண்ணெயில் சேர்த்துனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான உடனேயே 3 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனேயே 15 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனேயே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்க போகிறேன். நண்டு கிரேவி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கிறேன். 1 கிலோ நண்டுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கட்டும். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தூளும் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே போட்டு வதக்கிடலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. 4 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மசாலாவோட சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட நல்லா தக்காளி ஃபுல்லாக கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தி நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சும் வந்துருச்சு. நண்டு நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த கிரேவியில் சேர்த்திடலாம். நண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் வேக வைக்க தேவையில்ல. மேக்ஸிமம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வெந்தாலே போதும். நம்ம நண்டு இப்போ போடுறப்போ ஒரு கலரில் இருக்கும். வெந்துருச்சு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த நண்டோட இதெல்லாம் சைடெலாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த கலரில் இருக்கா. இப்போ வெந்ததுக்கப்புறம் என்ன கலரில் இருக்குன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன். மூடி போட்டு வச்சிடலாம். 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கு நண்டோட அந்த காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது ரொம்ப டைம் எடுக்காது. நான் கொஞ்சம் கிரேவி டைட் ஆகணுன்றதுக்காக நான் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு இல்லை இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும் அப்படின்னா இதோட ஆஃப் பண்ணி மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். போதும் இந்த அளவுக்கு நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த நண்டு கிரேவி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் ரெகுலராக போடுற என்னோடய சமையல் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.